ஹலோ, குட் மார்னிங். மாவுலி ஞானேஸ்வர், நாமதேவர், சோக்காமேளர், ஜனாபாய் இவர்கள் எல்லோருமே சமகாலத்தவர். இவர்களில் நாமதேவர் வயதில் பெரியவர். ஆகையினால் நாமதேவர் சரித்திரத்தை படிக்கும் பொழுதே இவர்களுடைய சரித்திரமும் இணைந்திருக்கும். டே 6 மாவுலி ஞானேஸ்வரரால் நாமதேவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும் என்று பார்த்திருந்தோம். பண்டரிபுரம் வந்த நிவர்த்தி, ஞானதேவ், சோபான், முக்தாபாய் நாமதேவரை சந்திக்கின்றனர். மகாராஷ்டிராவில் மகாத்மா என்ற பெயர் எடுத்துவிட்டார் நாமதேவர். நாமதேவர் பக்த சிரோன்மணி, பிரேம பக்தர் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். ராவும் பகலும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறவர், படிக்காதவர், பிரேம பக்தி அவருக்கு அனுபவமாக இருக்கிறது. அதை உலகுக்கு சொல்ல வேண்டும். ஆகையால் மாவுலி அவரை க்ஷேத்ராடத்திற்கு அழைக்கிறார். நாமதேவர் பாண்டுரங்கனே போதும் என்று மறுக்கிறார். நாமதேவருக்கு என்னவென்றால், விட்டலன் என் பாட்டை கேட்காமல் இருக்க மாட்டான், என் பாட்டை கேட்டு கேட்டுத்தான் வளர்ந்திருக்கிறான், அவன் பிரசாதத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நான் வளர்ந்திருக்கிறேன், விட்டலனை விட்டு, சந்திரபாகா நதியை விட்டு வரமாட்டேன் என்கிறார் உறுதியாக. இறுதியாக மாவுலி விட்டலனையே கேட்போம் என்று கூற நாமதேவரும் ஒப்புக்கொள்கிறார். மாவுலி விட்டலனை கேட்க விட்டலனும் போய் வா நாமதேவா என்கிறான். இவருக்கு மிக வருத்தம், விட்டலன் இப்படி சொல்லிவிட்டானே என்று. அதற்கு விட்டலன், நான் வேற மாவுலி வேற அல்ல, சென்று வா என்கிறான். பிரிய மனசில்லாமல் நாமதேவர் கிளம்புகிறார். விட்டலன் ஒரு புறம் மாவுலி, மறுபுறம் நாமதேவர் இவர்களுடைய தோள் மீது கை போட்டுக்கொண்டு சந்திரபாகா நதி வரை வந்து வழி அனுப்புகிறான். மாவுலியிடம், நாமதேவருக்கு என்னிடம் ரொம்ப பிரேமை பக்தி, அதை தவிர அவனுக்கு ஒன்றும் தெரியாது, பத்திரமாக அழைத்து கொண்டு போய்விட்டு வா என்று கூறுகிறான். க்ஷேத்ராடத்திற்கு கிளம்புகிறார்கள். நிறைய பக்தர்கள் பஜன் பண்ணிக்கொண்டு உடன் செல்லுகிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் நாமதேவரை பஜன் பண்ண சொல்லி விளக்கமும் சொல்லுகிறார் மாவுலி. நாமதேவரின் பெருமை எல்லா இடத்திலும் பட்டொளி பறந்து வீசியது. இதற்கு மாவுலி ஞானேஸ்வர் தான் காரணம். நாமதேவருக்கும் உற்சாகம் ஏற்பட்டது. கோரா கும்பர் என்கிற சாது, ஏழை குயவன் வீட்டிற்கு வந்தார்கள். கோரா என்றால் வெண்மையான, தூய்மையான என்று அர்த்தம். என் நேரமும் விட்டலன் நாமம் சொல்லி கொண்டிருப்பவர். எல்லோரும் சேர்ந்து ஆடி பாடி நாம சங்கீர்த்தனம் செய்கிறார்கள். போஜனம் முடிந்து அனைவரும் ஆனந்தமாகவும் நகைச்சுவையாகவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மாவுலி ஒரு லீலை செய்ய விரும்பினார் முக்தாபாய் உதவியோடு. முக்தா கோரா கும்பரிடம் எப்படி பானை செய்வீர்கள் என்று கேட்க, அவரும் களிமண்ணை நன்கு குழைத்து ஒரு சுழலும் சக்கரத்தில் வைத்து கைகளால் தட்டி பானை அல்லது பொம்மை எது மனதில் இருக்கிறதோ அதன்படி வடிவமைப்பேன். அதை முதலில் நிழலில் உலர்த்தி பிறகு சூளையில் அதிக வெப்பத்தில் வைத்து சுடுவேன். இதனால் பண்டம் உறுதியாகிவிடும். பிறகு ஆரியவுடன் நங் என்ற சத்தம் கேட்டால் நன்கு வெந்திருக்கிறது என்று அர்த்தம் என்றார். அப்படியென்றால் எங்களையும் தட்டி பாருங்கள் என்கிறாள் முக்தா. கோரா கும்பர் மறுக்கிறார். மாவுலி தைரியம் கொடுக்க வரிசையாக தட்டி கொண்டு வரும் பொழுது நாமதேவரிடம் வருகிறார். அவருக்கு இந்த விளையாட்டு பிடிக்கவே இல்லை. நான் யார் தெரியுமா? 5 வயதில் என் பிடிவாதத்தால் விட்டலன் வந்து சாப்பிட்டான். என் தோழன் எனக்கு கல்யாணம் செய்து வைத்து என் குடும்பத்தை ரட்சிக்கிறான். நீங்கள் யார் என்னை தட்டி பார்க்க என்று கோபம் கொண்டு பாண்டுரங்கனிடம் சென்று விடுகிறார். மாவுலி கோரா கும்பரை பார்த்து, கவலை வேண்டாம், அவர் கண்டிப்பாக திரும்பி வருவார், அவர் வரும் வரை நாங்கள் இங்கேயே இருப்போம் என்கிறார். நாமாஜி எனப்படும் நாமதேவர் விட்டலனிடம் போய் நடந்தவற்றை கூறி என்னை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கொள் என்று கேட்க,
பொதுவாக இவர் பாட ஆரம்பித்தாலே ஜங் என்று வந்து குதிக்கும் விட்டலன் இவர் உருகி உருகி அபங் பாடியும் வரவே இல்லை. நான் பாட ஆரம்பித்தவுடன் நீ வருவாயே, ஏன் வரலை என்று அழுகிறார். விட்டலன் சொல்லுகிறான், எப்பேற்பட்ட அசுரர்களையும் வதம் செய்திருக்கிறேன். ஆனால் என் சாதுக்களுக்கு ரஜோகுணம் வந்துவிட்டால் நான் ஓடிப்போய் விடுவேன் என்கிறான். நிதானம் இழந்து விட்டாய், உனக்கு தரிசனம் தருவதற்கில்லை என்கிறான். சாதுக்கள் தான் கைவிட்டார்கள், நீயுமா பாண்டுரங்கா என்கிறார். நான் உன்னை கைவிடவில்லை, நீயே உன்னை இழந்து விட்டாய் என்கிறான் விட்டலன். சாதுக்கள் மகிமை பாடின நீயே சாதுக்களிடம் அபச்சாரப்பட்டு விட்டாய். உன் நிதானத்தை எங்கு இழந்தாயோ அங்கு சென்று அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு குருவாய் ஏற்றுக்கொள் என்கிறான். மறுபடியும் அதே இடத்திற்கு வந்து அபச்சாரப்பட்டு விட்டேன், எனக்கு குரு உபதேசம் இல்லை என்றால் விட்டலன் தரிசனம் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான், என்ன செய்வது என்று நாமதேவர் கேட்டார். சரித்திரம் தொடரும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.